உங்களுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லைனாலும் சரிங்க, போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, ஏறாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்ல, ஆனா குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க. ஆண்கள் புகைப்பிடிக்க கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது. சூப்பர். இந்த நாங்க மருந்து கொடுக்கறப்பவே இந்த கண்டிஷனை சொல்லி தான் கொடுப்போம். இதை ஃபாலோ பண்ண முடிஞ்சா எங்ககிட்ட மருத்துவத்துக்கு வாங்க, இல்லைன்னா கண்டிப்பா வரவே வேண்டாம். சூப்பர், எக்ஸலென்ட் சொல்லிடுறோம். ஓகே ஓகே. நம்ம கிட்ட பொய்ங்கிறதால இருக்கவே கூடாது. ஆமா, நடக்கணும் நடக்கும். இப்ப இவ்வளவு வருஷமா நீங்க குழந்தையின்மைக்கு மருந்து கொடுத்துருக்கீங்க, அப்ப இது வரைக்கும் யாருக்கும் ஃபெயிலியர் ஆகல? ஃபெயிலியர்ங்கிறது வார்த்தைக்கே இடம் இல்ல. இல்லைன்னா தொழில் விட்டு ஓடிடுவேன். எத்தனை வருஷம் உங்களுக்கு ஆண்மை குறைபாடு இருந்தாலும் சரி, பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்ல கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கு, இல்ல டியூப்ல அடைப்பு இருக்கு, கருமுட்டை வளர்ச்சி இல்ல வெடிக்கல, இந்த ஃப்ளோ கரெக்டா இல்ல, பல்கி யூட்ரஸா இருக்கு, சிஸ்ட் இருக்கு, அது நீர்க்கட்டி நார்க்கட்டியா இருக்கு, இல்ல தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைனால குழந்தையின்மையா இருக்கு, அதுவா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்டிங் சுத்தமா இல்ல, அசஸ்பெர்மியா 0 கவுண்டிங் இருக்கு, இல்ல அந்த நீந்தும் தன்மை இல்ல, விந்தணுக்கள் ஒரே இடத்துல இருக்கு, மில்லியன் கணக்கில் இல்ல, அது எதுவா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே இவங்க சித்த மருத்துவத்தின் முறைப்படி ஒரு சில மூலிகைகளை கொடுக்குறாங்க. ஒரு 100 பேருக்கு கொடுப்பாங்கன்னா ஒரு 4-5 பேர் ட்வின்ஸ் பிறகுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்ப்பமாவும் இருக்காங்க, குழந்தைங்க 2 வயசு 3 வயசு எல்லாம் இருக்காங்க. குழந்தைங்க இப்ப ஸ்கூல்ல எல்லாம் போறாங்க. வரப்போற வீடியோல எடுத்து போடுங்கன்னு சொன்னாரு. இது எந்த விதத்துல சாத்தியம் அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். உணய மருந்துகள் வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய அன்னகுடியம்மா இருக்காங்க. 3 தலைமுறையா சித்த மருத்துவ முறையை கையாண்டு வராங்க. அவங்களோட இருக்கிறது அவருடைய புதல்வன் இருக்காரு. போன ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த குழந்தையின்மைக்கு, அது இன்னும் தெளிவா போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எத்தனை வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரிங்க, இதனால நிறைய மருத்துவர்களை பார்த்துருக்கேன். போகாத இடம் இல்லை, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத கோயில் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, நீங்கள் பார்க்குற ட்ரீட்மெண்ட்டோட இவங்க கொடுக்குற இந்த மருந்துகளை எடுக்கும்போது, இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் பிறந்திருக்கு. வரப்போகிற வீடியோவில் மாசமாக இருக்கிறவங்க, ட்வின்ஸ் குழந்தை பிறந்தவங்க, அதுக்கப்புறம் நடமாடுற குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களோட நம்ம நிறைய வீடியோக்கள் ஒளிப்பதிவேற்றம் செய்யலாம். சரி, இது சித்த மருத்துவத்தில் சாத்தியமா அப்படின்னு சொன்னால் சாத்தியன்றாங்க. அது எப்படி? வாங்க இந்த காணொலிக்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஆமாம், வணக்கங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா, இப்போ நிறைய பேருக்கு பல வருஷமா குழந்தை இல்லை, நிறைய ஹாஸ்பிட்டல் போறாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்கள் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உங்க மருந்து எப்படி வேலை செய்யுது? இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு கொடுத்துருப்பீங்க? எவ்வளவு பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும்? நிறைய பேத்துக்கும் கொடுத்துருக்கேன், நிறைய பேத்துக்கும் குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனா அவங்க தொடர்ந்து வந்துட்டா தான் இருப்பாங்க. சில குறிப்பிட்ட டைம்ல அவங்க கன்சீவ் ஆயிருவாங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு காலையிலும் கூட 2 பேர்த்த நாங்க கூட்டிட்டு வரோங்க. எங்களுக்கு குழந்தையான மாதிரியே இவங்களுக்கு ரெடி பண்ணி விடுங்க, ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில கூட பேசுனாங்க. இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. வரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க நிறைய பேருக்கு மருந்து கொடுத்துருக்கீங்களா? யாருக்குன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கா? யாருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஃபெயிலியர் இல்ல. யாருக்கும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஃபெயிலியர் இல்லன்றாங்க. ஆமா, நிறைய பேருக்கு குழந்தை இருக்குல்ல, போன வாரம் கூட ட்வின்ஸ் பிறந்தா சொன்னீங்க. இதெல்லாம் சொல்லுங்கம்மா, அவங்க வரும்போது எப்படி வந்தாங்க? இதெல்லாம் எப்படி ட்வின்ஸ் எல்லாம் பிறந்திருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப கவலைக்கிடமா வருவாங்க. நாங்க எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம், எல்லாம் செஞ்சுட்டோம், எங்க வீட்டுல எல்லாம் சண்டையா தான் நடக்கும், காசுனால நிறைய செலவாகுது, இன்னும் குழந்தை இருந்து பாடம் இல்ல, வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்னால ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லுவாங்க. அம்மா, அதெல்லாம் கவலைப்பட வேண்டாங்க, கண்டிப்பா நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். 2 மாசமா 3 மாசமா இல்ல 5 மாசமா நீங்க பொறுமையா வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உட்காருங்க, நான் பாத்துறேன். அதுக்கு குறையெல்லாம் இருந்ததுன்னா அது குறையிலருக்கு ஒரு பொருள் கொடுப்பேன், சாப்பிடுங்க, மூலிகைதான். அது சரியான பிற்பாடு குழந்தையாவது கொடுப்பேன். அவங்களுக்கு 4 மாசம் 5 மாசத்துலயே எப்ப வேணாலும் ரெடி ஆயிடுவாங்க. 3 மாசத்துல இருந்து இன்னைக்கு வேலை ஃபெயிலாருங்கிறதுக்கு வார்த்தைக்கு இடமே இல்ல. ஓஹோ, ஐயா நீங்க சொல்லுங்க. அம்மா கூட நீங்க எப்பவுமே டிராவல் பண்ணிருக்கீங்க, நிறைய ட்வின்ஸ் பிறந்திருக்கு, மாசமா இருக்காங்க. அப்புறமா இந்த பாம்பு கையாளுறவங்க கூட அவங்க துணைவியார் கூட மாசமா இருக்கான்னு சொன்னீங்க. ஈவினிங் போய் வீடியோ எல்லாம் எடுத்துக்கலாம் சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அது ஒரு 4-5 எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஐயா. நிறைய பேருங்க வந்திருக்காங்க. வரப்போ அவங்களோட முகமே வாட்டமா இருக்கும். வாடி போயிருக்கு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள அத்தனை பிரச்சனை நடந்திருக்கும்.
ஏன்னா இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆனா உடனே 2வது மாசம் 3வது மாசத்துலயே ஏதோ விசேஷம் இருக்கா வீட்டுல அப்படி வேற கேட்பாங்க இல்லையா? உடனே கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆமா ஆமா. அப்போ அவங்களுடைய முகம் வந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நடக்கிறப்போ இது தெரியாது. 2 காலங்கள் கடக்கிறப்போ என்னடா இன்னும் இல்லையே அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. இப்ப இது என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தை இல்லைங்கிறது வந்து அது மாத்திரத்தால போறது இல்லை, அந்த குடும்பத்திலேயே சந்தோஷம் போகுது. அவங்க பெற்றோர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அப்போ ஒன்னா பொண்ணு மேல குறை இருக்கு, இல்லைன்னா பையன் மேல குறை இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா, அப்போ அடுத்த கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா இவங்களுக்கு குழந்தை ஆகுமானுங்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. அப்படி எங்ககிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நாங்க வந்து குழந்தை உருவாருக்கு உண்டான மருத்துவத்தை கொடுத்து அவங்க வந்து இன்னைக்கு ஹாப்பியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஓகே. இன்னுமே சொல்லுவாங்க எங்ககிட்ட வந்து, உங்களாலதான் வந்து எங்க குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த ட்வின்ஸ் பேரண்ட்ஸ்ல இந்த கொஞ்சம் இந்த இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன். அவங்க எப்படி வந்தாங்க? அது வந்து ஒரு சிலருடைய உடம்பு வாகுதாங்க. நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ட்வின்ஸ் தான் ஆகணும்னு யாருக்குமே நம்ம இல்ல அதுக்கு கேட்கல. அவங்க வந்தாங்க இல்லையா, பல வருஷமா குழந்தைல ட்வின்ஸ் பிறந்திருக்கு, அவங்களுக்கு எப்படி வந்தாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? அவங்க பல மருத்துவமனைக்கு போயிருந்திருக்காங்க. ஏன்னா அம்மாவை கேட்கும்போது உங்களை கேட்கும்போது ஹாஸ்பிட்டலே ஆகாதுன்னு சொன்னது மாதிரி, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அது பல மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. திருமணமாயி ரொம்ப காலம் ஆயிருச்சு அப்படின்னு ஒவ்வொரு மருத்துவமனையா, இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க, ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க, அதுக்கு அடுத்தது இன்னொரு இடத்துல ஒருத்தர் சொல்றாங்க இந்த ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்றாங்க. அப்படி போறப்போ அங்கேயே இதாகல. இப்படி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போறப்போ அவங்களால சமாளிக்க முடியல. கடைசியில அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னன்ட்டாங்க, இவங்களுக்கு வந்து குழந்தை ஆகக்கூடிய தன்மை இவங்க உடம்புல இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மனம் உடைஞ்சு போய் தான் நம்ம கிட்ட வந்தாங்க. யாரோ ஒருத்தர் மூலியமா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க, இங்க போங்க இவங்க நல்லா பாக்குறாங்க அப்படின்னு யாரோ சொன்னது கேட்டு நம்ம கிட்ட வந்தாங்க. நாங்க வந்து கொஞ்ச நாள் எடுக்கும்பா, இவ்வளவு நேரத்துல இவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாது, ஆனா உங்களுக்கு கண்டிப்பா ஆகும் அப்படிங்கறது நாங்க அடிச்சு சொன்னோம். அப்புறம் அவங்க தைரியமா வாங்கன்னு சொன்னோம். வந்தாங்க, நாங்க சொல்றத கடைபிடிச்சு நடந்தாங்க. ஏன்னா இந்த மருத்துவ பொருள் எல்லாம் சாப்பிட்றப்போ ஆண்கள் வந்து புகைப்பிடிக்க கூடாதுங்க, சிக்கன் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாதுங்க. இந்த நாங்க மருந்து கொடுக்கறப்பவே இந்த கண்டிஷனை சொல்லிதான் கொடுப்போம். இத ஃபாலோ பண்ண முடிஞ்சா எங்க கிட்ட மருத்துவத்துக்கு வாங்க, இல்லைன்னா கண்டிப்பா வரவே வேண்டாம். சூப்பர், எக்ஸலென்ட் சொல்லிடுறோம். ஓகே ஓகே. ஏன்னா இதை எடுத்துக்கிட்டா அங்க இந்த மருந்து வேலை செய்யாது. இப்ப பெண்களுக்கு என்ன மாதிரியான பத்தி முறை சொல்லுவீங்க? பெண்களுக்கும் அதே மாதிரிதான். அவங்களுக்கு வந்து சிக்கன் மெயினா எடுக்க வேண்டாம்னு சொல்லிடுவோம். சில பேர் சிக்கனை எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க, பாய்லர் சிக்கன். அது வந்து ஹீட்டு தானே அது. சில பேர் எள்ளு சாப்பிடலாமா அப்படிம்பாங்க. எள்ளு எல்லாம் தப்பு. அது நம்ம தெரிஞ்சா அதை கடைபிடிக்கணும். எள்ளு சாப்பிடக்கூடாது. ஆமா, ஓகே. எள்ளுங்கிறது வந்து அது பயங்கர ஹீட்டு தான், அது சாப்பிடக்கூடாது. அதுக்கு வெளியே நாங்க வேற ஒண்ணு தருவாங்க. கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் பார்த்து சொல்லிடுவேன், இதை ஒரு 3 மாசத்துக்கு சாப்பிடுங்கம்மா, சரியாயிரும், அப்புறம் உங்களுக்கு குழந்தைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் ஆண்கள் ரெடி பண்ணிட்டு இருப்போம். ஓகே. அப்போ ஆணும் பெண் 2 பேருமே இந்த மருத்துவ முறையில ரெடி பண்றீங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்றீங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. ஒருத்தர்லாம் வரவாண்டன்றுவேன். அப்புறம் பிரச்சனை இவ்வளவு காசு செலவு பண்ணா அவ்வளாச்சு, ஒருத்தருக்கு ஆகலையே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணக்கூடாது. ஆமாமா. அதனால 2 பேரும் ஒன்னா வந்தாதான் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை பார்த்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. ஆமா. இப்ப அந்த 7 மாசம் ஒரு அம்மா இருக்காங்களே, சாயந்தரம் கூட அவங்களுக்கு எப்படி மருந்து கொடுத்தீங்க? ஏன்னா நிறைய வீடியோ சொன்னா போயிட்டே இருக்கும், அவங்களுக்கு சொல்லுங்களேன் சிம்பிளா. சில பேர் எல்லாம் வருத்தப்படுவாங்க, இவங்க என்ன நாட்டு வைத்தியம் பண்ணிட்டு இவ்வளவு போல்ட்டா பேசுறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆனா எல்லா ஹாஸ்பிட்டல் போய் கலைஞ்சு போயிரும். ரொம்ப வேதனையை வந்து இதே இடத்துக்கு தான் உட்காந்துக்கிட்டு அவங்க நம்ம கிட்ட மருந்து வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மூக்குளூரி தைலம். அவங்க வந்து சரிம்மா கவலைப்படாதீங்கம்மா, நான் குடுக்குற மருந்து மட்டும் நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அதே மாதிரி தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாசத்துலயே கன்சீவ் ஆயிட்டாங்க. அடுத்த மாசத்துல கன்சீவ் ஆயிட்டாங்க. ஒரு மாதிரி வேலை செய்யுது. ஆமா. அப்புறம் வாந்தி பண்ணிட்டே இருந்தாங்க. வாந்தியே நிக்கலமா, எனக்கு இந்த குழந்தையே வேண்டாமா, என்னம்மா குழந்தை வேணும்னு வந்தீங்க, குழந்தையே வேணாம், அந்த அளவுக்கு வாந்தி வருதுங்கம்மா அப்படின்னாங்க. வாந்தி பண்றதுக்கு நிறுத்துறதுக்கு ஒரு மருந்து சொன்னேன். அவங்க வீட்லயே செஞ்சு சாப்பிட்டாங்க, நான் குடுக்கல அதைய. வாந்தி நின்றுச்சு. இன்னைக்கு வளகாப்பு கொஞ்சம் சொன்னாங்க, என்னால போக முடியல. இன்னைக்கு இல்ல, போன வாரத்துல. ஆமா. அதனால
அடுத்த நாள் போய் பாட்டு வந்துட்டோம். சரி சரி. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு கூப்பிட்டு சொன்னா வாங்கம்மா வந்து வீடியோ எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. ஓகே. நம்ம கிட்ட பொய்ங்கிறதால இருக்கவே கூடாது. கூடாது. ஆமா. அதான் நடக்கணும் நடக்கும், நடக்கலாம் நடக்கும். ஆமா. இப்ப இவ்வளவு வருஷமா நீங்க குழந்தையின்மைக்கு மருந்து கொடுத்துருக்கீங்க. அப்ப இது வரைக்கும் யாருக்கும் ஃபெயிலியர் ஆகல? ஃபெயிலியர்ங்கிறது வார்த்தைக்கே இடம் இல்ல. இல்லன்னா தொழில் விட்டு ஓடிடுவேன். எனக்கு பல தொழில் இருக்கு. அதாவது உங்களை பல தொழில் இருக்கு. ஆமா. அதாவது உங்களை நம்பி வர்றவங்களுக்கு நீங்க சரியான முறையில் ஆணுக்கு என்ன மருந்து பெண்ணுக்கு என்ன மருந்து கரெக்டா கொடுக்குறீங்க. கரெக்டா கொடுப்போம். அதனால அவங்களும் அந்த மாதிரி பத்தி முறைகளை கடைபிடிக்கிறாங்க. இந்த வாழ்வியல் முறை உணவியல் முறை மாத்துறாங்க, லைஃப் ஸ்டைல மாத்துறாங்க, சரியா போகுது. சூப்பர், சரியான விஷயம். நண்பர்களே, இந்த மருந்துகள் என்னென்ன கொடுக்குறாங்கன்றத காமிக்கிறேன் பாருங்க. ஆயா, இது என்ன மருந்துங்கய்யா? போன முறையே கொடுத்தீங்க. இது சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள், யாருக்கு என்ன நன்மைகள்? இது வந்து ஆண்களுக்குங்க. இவரு ஆக்சுவலா இவர் குடிச்சுனே இருப்பாரு, நான் சாப்பிட்டே இருப்பேன். சாப்பிடறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். வேற நல்லா இருக்கும். இத வந்து மருந்தான்னு கேட்டுருவாங்க. இது ஏதோ உணவு பொருள் மாதிரிதான் இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஆண்களுக்கு அந்த விந்தணுக்களை உருவாக்கக்கூடிய பொருள் எல்லாமே இதுல இருக்குங்க. அந்த அளவுக்கு இதுல வந்து அந்த ஆண்மையை வந்து உயர்த்தி கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே இதுல கலந்து நாங்க செய்யறோம். அதனால இது சாப்பிட்றப்போ அந்த ஆண்மை பிரச்சனைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துடும். அதாவது விந்தணுக்களே இல்ல, உயிரணுக்கள் சுத்தமா இல்ல, நீந்தும் தன்மை இல்ல, அப்படியே இருக்கு. அது எல்லாமே இது சரி பண்ணிருங்க. அது எல்லாமே சரி பண்ணிருங்க. அருமைங்கய்யா, சூப்பர். அடுத்தது இது என்னங்கய்யா? நிறைய வச்சிருக்கீங்க. இது நாங்க பல மூலிகைகளை போட்டு கலந்து செய்யறதுங்க. இது வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே காலையில 1 நைட் 1 எல்லாம் காலையில வெறும் வயிற்றுல மட்டும் சாப்பிடலாம். அது ஆண் பெண் 2 பேருமே ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை இது சாப்பிடலாம். நண்பர்களே, ஆண் பெண் 2 பேருக்குமே சேர்த்து தரக்கூடிய ஒரு உருண்டை பாத்தீங்கன்னா இந்த உருண்டை. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தையின்மைக்கு தரக்கூடிய ஒரு உருண்டை. சரிங்களா? இந்த உருண்டை இப்ப சொல்லிட்டீங்க. இந்த பொடி சொல்லுங்கய்யா. இந்த பொடி வந்துங்கய்யா, சொல்லுங்கய்யா. ஒரு 3/4 ஸ்பூனுங்க. 3/4 ஸ்பூன்னா ஒரு இவ்வளோ? 3/4 ஸ்பூன் வந்து பால்ல கலந்து சாப்பிடணும். இது பால்ல கலந்து எத்தனை வேலைங்கய்யா? நைட்டு மட்டும் பால்ல கலந்து சாப்பிடணும். ஆமா, இரவுல மட்டும் சாப்பிட்டீங்கன்னா போதும். ஒரு 3/4 ஸ்பூன் போதும். ஒரு 3/4 ஸ்பூன். இதை சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள்ங்கய்யா? நரம்பு தளர்ச்சியால நல்ல வேலை செய்யும். சோர்ந்து போயிட மாட்டாங்க, திடகாத்திரமா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. அப்பெல்லாம் எந்த ஒரு ஈடுபாட்டுக்கும் ஆளாகாம இருப்பாங்க. இது சாப்பிட்டாங்களா எல்லா வேலைக்கும் அவங்க ரெடியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆண்மையை தூண்டக்கூடிய சக்தி இதுல இருக்கு. எனர்ஜி இருக்கு. நரம்பு நாளங்களை சரி பண்ணக்கூடியது, விந்தணுக்களை உற்பத்தி பண்ணும். அந்த ஆண்மை குறிப்பாட சரி பண்ணக்கூடிய சூரணம் இது. ஓகே ஓகே ஓகே, புரியுது. இது பல மூலையில செஞ்சு வச்சிருக்கோம். செஞ்சது இது சொல்லுங்க. தூரம் ஆவதற்கு முன்னு எழுதிருக்கீங்க. ஆமாங்க. இது யாருக்கு கொடுக்குது? இது பெண்களுக்கு மட்டுங்க. பெண்களுக்கு மட்டுமா? காலை மாலை இதை கொட்டி காமிக்கலாமா? தாராளமா கொட்டி காமிக்கலாம். ஆமா, சொல்லுங்கம்மா. இது எதுக்குமா கொடுக்குறது? இது வந்துங்க தூரம் ஆறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, அதாவது 1ஆம் தேதி ஆனாங்களா 25ஆம் தேதியில இருந்து எடுத்துக்கணுங்க. எப்படிங்க, நாட்டு கொய்யாப்பழம் சவுப்பா இருக்கணும். ஒரு கொய்யாப்பழம் எடுத்து கட் பண்ணி போட்டு ஒரு பவுல் போட்டுக்கணுங்க. அதுல 1 ஸ்பூன் எடுத்து போட்டு அவங்களுக்கு தேனோ நெய்யோ, நெய் பிடிக்காதவங்களுக்கு தேன் பண்ணிக்கலாம். தேன் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கழிச்சிட்டு 1 ஸ்பூன் அப்படி சாப்பிட்டா அவ்வளவு சுகமா இருக்கும் சாப்பிடறதுக்குமே. அதுல என்னென்ன பிரச்சனை சரியாகுன்னா, உள்ள கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனை அத்தனை குற்றங்களும் சரியாகும். அவங்களுக்கு கர்ப்பப்பை வீக்கம், வளர்ச்சி இல்ல, சுருங்கிருச்சு, அதெல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும். இந்த கருமுட்டை வெடிக்கல, வளர்ச்சி இல்ல, டியூப்ல அடைப்பு இருக்கு, எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஒரு மூலிகை அவ்வளவு வேலை செய்யும். இதுல எவ்வளவு மூலிகை போட்டிருப்பீங்க? ஒரு 26 மூலிகை இருக்குதுல்ல. 26 மூலிகை. ஆமா. ஏங்கப்பா. ஏன்னா அத கர்ப்பப்பைக்கு உண்டான வேலை அது நல்லா செய்யும். ஆனா இதுல துளியளவும் கலர்ச்சிக்காய் வாசனையே வரலையே. வராதுங்க. இது வேற மூலிகை போடுறீங்க? ஆமா. ஏன்னா இந்த கர்ப்பப்பை நீர் கட்டி கலர்ச்சிக்காய் பேஸ் பண்ணி செய்யறாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இதுல ஒரு வாசனை இல்ல. வராதுங்க. ஆமா நண்பர்களே, இந்த மூலிகை பொடி பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில இருக்கிற பிசிஓடி, அதாவது நீர்க்கட்டி, நார்க்கட்டி, டியூப்ல அடைப்பு, கருமுட்டை வளர்ச்சி இல்ல, வெடிக்கல, மாதவிடாய் சுழற்சி முறை சரியா இல்ல அப்படின்றவங்களுக்கும், மாதவிடாய் நின்று போகுது, 2 மாசம் வருது, 3 மாசம் நின்றுது, 5 மாசம் நிக்குது, 1 மாசம் வருது, 1 நாள் 2 நாள் இருந்து போகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சரி, பல்கி யூட்ரஸா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்துன்றாங்க. ஒரு சில தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கூட கூட்டு மருந்தா ஒரு சில மூலிகைகள் அவங்க தரதா சொல்லியிருக்காங்க. அதையும் கேட்கலாம். ஆமா, இப்போ இதுவும் சொல்லிட்டீங்க. இது என்ன மது? தூரமான பிறகு காலை மாலை ஒரு உருண்டன் போட்டிருக்கீங்க. இது மாதவிடாய் ஆன பிறகு காலை வெறும் வயிற்றுல
6 நாள் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் சொல்லிருக்கீங்க. சொல்லுங்கம்மா, இது என்ன? அதான் அவங்களுக்கு அந்த பிசிஓடி உள்ள இருந்துட்டு இருக்குங்க, பயங்கரமா வலிக்குதுங்க அப்படிங்கிறாங்கல்லங்க, அந்த வலி எல்லாம் குறைஞ்சு போயிங்க. உள்ள இருக்கிற அந்த கசிடுக்குள்ள வெளியில அடிச்சுட்டு வந்துடும். அந்த எதுவுமே அந்த உள்ள தங்காதுங்க. அப்புறம் அடுத்தது நம்ம தொடர்ந்து இந்த மாத்திரை எல்லாம் எடுக்கும்போது அவரு ஹஸ்பண்ட் அதெல்லாம் சாப்பிடும்போது அவங்க குழந்தை தன்மைக்கு ஆணும் பெண்ணு ரெடி ஆயிடுவாங்க. ஆமா. ஓகே நண்பர்களே, இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தையின்மைக்கு அற்புதமான மருந்துகளை இங்க பார்த்திருப்பீங்க. இதோட சேர்த்து ஒரு சிலருக்கு தேவைப்பட்டா ஒரு சில மருந்துகள் கூடும் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, ஏன்னா பல வருஷமா குழந்தை இல்லை. நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க கூட அமைதியா இருந்தாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நல்ல காரியம் இல்லையா, ஏதோ நல்ல செய்தி இல்லையா, ஏதோ புழுப்பூச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் கேட்கறாங்க. இதனால வீட்டுல இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க, கணவன் மனைவியும் கஷ்டப்படுறாங்க, மனதளவிலும் காயப்படுறாங்க. பல வருஷமா நிறைய பேருக்கு மருந்து கொடுத்துருக்கீங்களா, இவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு? நல்ல நம்பிக்கையோட வராங்க. நம்பிக்கையோட வரவங்களுக்கு நாங்களும் தரமா மருந்துகளை தயார் செஞ்சு கொடுக்குறோம். அந்த நம்பிக்கையினால வராங்க. இப்போ ஒரு விஷயத்த நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கை இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அதில் நமக்கு எப்பவுமே வெற்றி கிடைக்காது. அதனால நம்பிக்கையோட வரணும். ஏன்னா எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இங்க ஏகப்பட்ட பேர் குழந்தை இல்லாம வந்திருக்காங்க. இன்னைக்கு குழந்தைகளோட சந்தோஷமா இருக்காங்க. அந்த வீடியோ வேணாலும் அவங்கள்ட்ட நாங்க பேசிட்டோம். வாங்க, தாராளமா வாங்க, எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்க. இதுல உண்மை சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால நீங்க வாங்க அப்படின்னு. வரப்போற வீடியோல மாசமா இருக்கிறவங்க, பிறந்த குழந்தையோட கை குழந்தையோட இருக்கிறவங்க, 2-3 வயசா இருக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாரையும் போட போறோம். இன்னும் வரப்போற வீடியோல கொஞ்சம் ஆதாரத்தோட போட போறோம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஆதாரமா எடுக்கல, எதுவுமே ஃபைல் பண்ணி வைக்கல அப்படின்னாங்க. அதனால இனி வரப்போற வீடியோக்குள்ள நம்ம அது மாதிரி போடலாம். ஏன்னே பல வருஷமா குழந்தை இல்லையா, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தோம், அதுல பெருசா ரிசல்ட் இல்லையா, யோசிக்கவே வேண்டாம். ஒருவேளை நீங்க ட்ரீட்மெண்ட் இருந்தா அதெல்லாம் எடுங்க. இந்த மூலிகை மருந்துகளையும் நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது நிச்சயமாவே உங்க வீட்லயும் ஒரு குழந்தை செல்வம் தவழும் அப்படின்றத இந்த இடத்துல ஆணித்தனமா பதிவு பண்ண ஆசைப்படுறேங்க. அதனால பல வருஷமா குழந்தை இல்லையா, கவலை வேண்டவா, இப்படிப்பட்ட அருமையான சித்த மருத்துவங்கள் நிறைய இடத்துல இருக்கு. அதனால உங்களுக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா உங்க அருகில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க கிட்ட ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நிச்சயமாவே அதுக்கு தீர்வு இருக்கு. சொல்ல போனா 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சையில் இருக்கு. யோசிக்காம கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. படிச்ச பட்டதாரி மருத்துவம் மூலமா கொடுக்குற இந்த மருந்துகளையும் ஆலோசனைகளையும் பெற்று நோய் நொடி இல்லாம குழந்தை செல்வத்தோடு 16 பெற்று பெருவாழ்வாள வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா.